மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. எனக்கு பிக்கப் ஆகாதுடா. டேய் மாப்ள, மாப்ள எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. டேய் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கே, எப்படியா தப்பிச்சு ஓடி இருந்த. டேய் மாப்ள எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. நான் கட்டி விட்டுறேன். பைக்ல தானே போறோம். இரேன் கொஞ்சம் வீட்டுல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. எப்படி இடம் பத்தி இன்னைக்கு டூட்டிக்கு நேராவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடியே அழுகி கொள்ளுத. இதே நினைச்சிட்டு டூட்டில இருந்து வந்திருக்கீங்க. கொஞ்சம் துண்டுவேன். எப்ப பார்த்தாலும் திங்குற மாதிரியே இருக்க. ஏண்டி திங்க திங்க கொஞ்சமாவது சரி போடணும். ஏண்டி வரமாட்டேங்குதே. வராது. அதான் கேட்க. ஏண்டி வரமாட்டேங்குதே. கட்டிச்சிடும் பாத்துக்கா. துண்ணுவேன் பாத்துக்கா. இந்த சேலை குத்துது பாரு. சேலையில கை வச்சீங்க குன்னுவேன். என்னடி ஒரு மாதிரி குத்துதுல்ல. குத்து குத்து. டூட்டிக்கு நேராயிட்டு என்ன கொண்டு விடுங்க. பைக்ல தானடி போறோம். 5 செகண்ட்ல கொண்டு விட்டுருவேன். ஐயோ நேரா ஆற கூடாது. நீ ஆட்டோ புடிச்சு போவ. நான் பைக்ல தானே கொண்டு வருவேன். 5 நிமிஷத்துல விட்டுருவேன். ப்ளீஸ் வீட்டுல ஒரு ஈக்காக்கா கூட இல்லடி. கமோல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா உங்க கல்யாணம் பண்ணனே தெரியல. என்னடி எப்ப மாட்டாலும் நான் என்ன பண்ண? நீ எப்பவும் திங்கிற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு டூட்டி பார்க்கும்போது வான் நினைப்பு தான் வருது. எப்படா வீட்டுக்கு போவோம் டூட்டி வச்சு கொஞ்சம் வருது. நான் என்ன பண்ணட்டும்? நானும் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நினைச்சாலே நான் நானாவே இருக்க மாட்டேன். அந்த புள்ள அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் தொப்படிக்கேன்னு ஓடி வந்துட்டேன். தொப்படிக்கேன்னு ஓடி வந்தாங்க. தொப்படிக்கேன்னு பாரு, நீ மட்டும் இவ்வளவு அழகா நான் எப்படி பண்ணுவேன்? கண்ணை பாரு. அது சேலை கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம். பார்த்துக்கிட்டே இருக்கல கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல. கொஞ்சம் திங்குற மாதிரி. எப்ப பார்த்தாலும் கொஞ்சிட்டே இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? அத நானும் கேக்குறேன். நான் கொஞ்சம் போதெல்லாம் ஓடியே எதுக்குன்னு கேட்க. உனக்கு வெக்கமா இல்ல? பேச பாரு, கொலை நோண்டி விடுவேன். நாடு நாடு ப்ளீஸ், நீ என்ன லீவ் போட்டுறியா? எதுக்கு? வீட்டில் ஒரு நாடு இல்லை. நமக்கு இன்னைக்கு சிவராத்திரி. ஓகே, குன்னிடுவேன். எங்க நாடுங்க, என்ன கொண்டு விடுங்க. இரண்டி பைக்ல தானே நான் கொண்டு விட போறேன். இப்போ ஒரு வாட்டில் போகும்போது சினிமா பண்ணிட்டே இருப்பேன். பரவாயில்லையா? எதிர்பார்க்காத நட்சத்திரம் கொடுத்துருவேன். பரவாயில்லையா? அக்கமக்கம் யாரெல்லாம் நட்சத்திரம் கொடுத்துடுவேன். ஒரு நீ தான் வைக்கப்படுத, நான் என்ன பண்ணட்டும்? அதனால இங்கேயே கொடுக்கறத கொடுத்துட்டோம்னா நான் சேட்டை பண்ண மாட்டேன். அதான் சொன்னேன். என் கையும் காலும் சும்மாவே இருக்காது. நான் பாட்டுக்கு மடத்தனமா ரசிச்சுட்டே இருப்பேன். ஒரு எல்லை மீறும் போது யாரு இருக்கான்னு பார்க்க முடியாது. நட்சத்திரம் கொடுத்துடுவேன். ஒரு உனக்கு தான் அசிங்கமா போயிடும் பாத்துக்க. இல்ல உனக்கு சங்கடமாயிரும்ல, அதான் சொன்னேன். மிரட்டுதீங்க. நீங்க பாரு, அப்படி டக்குன்னு கொடுத்துட்டோம். உனக்கு என்ன செய்ய சொல்லி பார்ப்போம். அப்படியே கை பிடிச்சி அப்படி நச்சு ஒன்று தூக்கி பஸ்டர் வச்சு கொடுத்துட்டோம்னா நான் எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். நான் மத்த விஷயத்துல எப்படி தெரியல, விஷயத்துல மட்டும் இப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். ஆடி 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 ஆடி. என்னடி ரொம்ப தத்துமே புதுசு மேல பயமே இல்ல? பயப்படுறாங்க பாருங்க. அதானே, உனக்கு தான் பயமே கிடையாது. ஸ்டேஷனே என்ன பார்த்து அலருது. தொயல ஒண்ணுதான் என்ன வாடா போடான்னு நிக்குது. சிரிப்பு பாரு சிரிப்ப. அதாண்டி ஸ்டேஷனே என்ன பார்த்து அலருது. இந்த தொயல ஒண்ணுதான் வந்து பாருன்னு நிக்க. சட்டக்காரி சட்டக்காரி அழகி பொம்மை. ஐயோ எங்க நேரம் ஆயிட்டுங்க. உள்ள போய் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன கொண்டு விடுங்க. என்ன முதல்ல கொஞ்சம் ஓலியா இருக்குது. சரி, ஒரு 3 மணிக்கு வந்துடுறேன். 3 மணிக்கா? முக்கியமான வேலை, அதான் போறேன். ஏன்னா ஒரு 3 மணிக்கு கரெக்டா வந்துடுறேன். நிஜமா வருவியா? சரி. அப்போ நானும் எப்படி கொண்டு விட்டுட்டு டூட்டிக்கு கிளம்புறேன். 3 மணிக்கு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. நான் வந்தேன்னா வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா? இல்ல ஆனந்தி இன்னைக்கு 5 மணிக்கு தான் வருவா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு 4:30 தான் வருவாங்க. அவங்க தெற்கு வீட்டுல இருந்தால நீங்க இங்க இருந்தா வரமாட்டா. என்ன தெரிஞ்சு வச்சிருக்க? அவளுக்கு அவ அண்ணனும் அண்ணன் முன்னாடியும் அவளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பு. அதனால இங்க வரமாட்டா. எல்லாரும் இருந்து நீங்க இருந்தா மட்டும்தான் வருவா. நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னா வரவே மாட்டா. அன்னைக்கு காவலே அவதான். இன்னுமோ தெரிஞ்சு வச்சிருக்க என் தங்கச்சி பத்தி. ஒத்த தங்கச்சி இருந்தாலும் எப்படி இருக்கா பத்தியா? அதான் உங்களுக்கு தங்கச்சி இல்லையா, அம்மா தானே, அதான் அப்படி இருக்கா. அவளுக்கு எப்படியாவது அண்ணனும் அண்ணன் முன்னாடி சந்தோஷமா இருக்கணும். அதனால கரெக்டா இருப்பா. என்ன என்ன கொண்டு விடுங்க. சரி சரி சரி, ஒண்ணு கூட நான் வண்டி எடுத்துட்டு இருக்கேன். போதுமா? 3 மணிக்கு வந்துடணும். சரி சரி, நான் சரியில வந்து கட்டிட்டு வரேன். நீங்க போய் வண்டி எடுத்து வைங்க. சரி போங்க. என்ன சேலை கசங்கிட்டா என்ன? நீங்க போங்க. கசங்க தானே செய்யும்.
போங்க. சரி, நான் வண்டி எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வா. வேணாம், நீங்க போங்க. சும்மா வந்து பார்த்தேன். போங்க. சும்மா சேட்டை. டேய் மாப்பிள்ள, வேண்டாம் சொன்னா கேளு. அது எப்படா நமக்கு ஒரு பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை விட பெஸ்டா நம்ம கண்ணில் தெரியுது. பெஸ்டாலாம் இல்ல மாப்பிள்ள, அது கையில வந்தாலும் அதை விட பெஸ்டா தான் இன்னொன்னு தெரியும். ஆனாலும் நம்ம ரொம்ப தான் அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேன். டேய் மாப்பிள்ள, எங்க வீட்டு பொண்ணே உனக்கு ஓவரு, உனக்கு இதுல வேற இதோட பெஸ்டா கேட்காங்க. ஏதோ சொன்னேன் மாப்பிள்ள, மனசுக்கு பாரத்தெல்லாம் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ஃப்ரெண்டு வாங்கிட்டு தானே சொல்ல முடியும். சரி, அந்த பிள்ளை பாக்குது பாரு, மச்சான் இப்படி இருக்குன்னு வச்சேன். ஆமாமா, ரோகிணி மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன ஓட விட்டு அடிச்சு விடுவா. டேய் மாப்பிள்ள, ஆரம்பிடா. ஆரம்பிக்க மாப்பிள்ள, அன்னைக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்துச்சே, நீ எதுக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா? அதான் நமக்கு இன்னும் வயசு கிடக்கலாம் மாப்பிள்ள, இப்பதான் நமக்கு 22 வயசு ஆகுது. நாலு போட்டுமே, காலேஜ்ல வேற நிறைய பிள்ளைங்க லவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நமக்கு ஏத்த மாதிரி அமையண்டாமா? உனக்கு என்ன மாப்பிள்ள, ஆளு ஹீரோ மாதிரி இருக்க. ஹீரோ மாதிரி இருக்கேன் மாப்பிள்ள, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கேத்த மாதிரி பொண்ணும் கிடைக்கணும்ல. அதாவது ஒரு குதிரவாள் போட்டுட்டு, ஒரு சோப்புக்குள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அது பார்த்தாலே ஹீரோயினி மாதிரி இருக்க மாதிரி இருந்தா நமக்கு லவ் லெட்டர் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும். சில பேர் பார்த்தாலே குப்புன்னு வேக்குது மாப்பிள்ள. எனக்கும் குப்புன்னு வேண்டாம் வேக்குது. எல்லாரும் லவ் லெட்டர் கொடுத்தா வாங்க முடியுமா மாப்பிள்ள? சில பேர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம், அவங்க கொடுத்தா வாங்கலாம். சோப்புக்குள்ள ட்ரெஸ் போட்டுருக்கவங்க தான் கொடுக்கணுமா மாப்பிள்ள? அப்படி இல்ல மாப்பிள்ள, அவங்க பார்வை அப்படி. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. ரோஹிணிக்கு தெரிஞ்ச என்ன புரட்டி எடுத்துருவாடா. டேய் மாப்பிள்ள, காலேஜுக்கு போகலையா? காலேஜுக்கு போலன்னு தான் பார்த்தேன். கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்றாங்கடா, ஒன்னும் பண்ண முடியல. 7 லெட்டர் வாங்கிக்க, என்னத்தான் காதலிக்கணும், என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரே தொந்தரவு மாப்பிள்ள. அழகா பிறந்தாலே அப்படித்தானே, உனக்கு இதெல்லாம் கம்மி இல்லடா. அது உனக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குத. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. எனக்காடா அது என்னமா தெரியடா மாப்பிள்ள, சில பேருக்குன்னு சில ட்ரெஸ் தயாரிச்ச மாதிரி பர்ஃபெக்டா இருக்காது. எப்படிடா மாப்பிள்ள? அது தெரியல மாப்பிள்ள, என்ன கோத்து விடுத. அம்சமா இருக்குடா. அதான் சில பேருக்கு தான் இந்த மாதிரி அம்சம்லாம் அமையும், அவங்களுக்கு நேர் தயாரிச்ச மாதிரி. நான் இவ்வளவு பேசியிருக்கேன், இந்த பிள்ளை சிரிக்க கூட மாட்டேங்குது. பர்ஃபார்மன்ஸ் காணாது, இன்னும் கூட அந்த பிள்ளைய பத்தி சிரிக்க சொல்லுடா. ஏண்டா இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? பார், அந்த பிள்ளைய பத்தி சிரிச்சாதான் நான் விட்டு வரேன். டேய் மாப்பிள்ள, இந்த ஊர்ல நீ தான்டா ஹீரோ மாதிரி இருக்கா. ஹீரோ மாதிரி இருந்து என்னத்துக்கு மாப்பிள்ள? பார்க்க வேண்டியவங்க பார்க்க மாட்டுக்காங்களே. உன்ன போய் யாருக்காவது பிடிக்காம போகுமா மாப்பிள்ள? உன் அழகு என்ன, உன் நிறம் என்ன, உன் ஸ்டைல் என்ன? ஓடா மாப்பிள்ள, சில பேரு நம்மளை விட அழகா இருக்கும்னு ரொம்ப தான் திமிர் பண்ணுதாங்கப்பா. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் அழகே நினைச்சேன். இந்த அழகனுக்கும் ஒரு அழகி இருக்கான்னு சில பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. அந்த புள்ள பாக்குடா, பாக்குறாளே தவிர சிரிக்கலான்னு பாரு. சட்டை போட்டு சிரிச்சுட்டான்னா வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். சிரிக்க மாட்டேங்களே. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பெரிய நம்பர் எல்லாம் வாங்கி வைக்கிய, எதுக்கு? அது வேற விஷயம் மாப்பிள்ள, உனக்கு தெரியாது. ஏண்டா உன் போன் தினமும் ரோஹிணி வாங்கி பாக்கா, அது எப்படி அவளுக்கு தெரியாம இருக்கும்? நான் அவங்கள பேர்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல உனக்கு தெரியாது பாரு. கிஷோர் 2, கிஷோர் 3, கிஷோர் 4ன்னு வச்சிருப்பேன்டா. ஆனா அந்த நம்பர் யாருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். அட பாவி, பொண்ணு தரத்தான் பேர்ல எத்தனை வச்சிருக்கேன் தெரியுமா? டேய், எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேள. ரெட் கலரு. ரெட் கலர் தான்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு ரெட் கலரு. இங்க பஸ் டாக்ஸி ஏதாவது வருமா? மாப்பிள்ள, அந்த புள்ள வாங்கிட்டு தான் கேக்குடா. பேசு எப்படி பேசுன்னு மட்டும் பாரு. என்ன கேட்கல? பஸ் ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா? மாப்பிள்ள, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வில்லேஜுங்க, இதுல பஸ் அப்படிலாம் கிடைக்காது. 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா கிடைக்கும். இல்லடா மாப்பிள்ள, நம்ம ஆட்டுக்கிட்ட ஓடலடா. ஓடாது. ஆமா ஓடாது, ஒண்ணுமே ஓடாது. 2 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் எல்லாம் ஓடும். ஐயோ, 2 கிலோமீட்டர் தள்ளி தானா? சொல்ல முடியாது, அங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்ல. நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டா போகணுமா? ஆமா, நான் ரொம்ப நேரமா இங்கே நிக்கேன். ஒரு பஸ் ஆட்டோ ஒண்ணுமே வரலையே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. உங்களுக்கு அச்சம் இல்லைன்னா என் பைக்ல வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அச்சம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க. என் பைக் இருக்கு, நான் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். எனக்கு சேவை செய்யறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, அவளுக்கு ரொம்ப இலகுன மனசு. பெண்களுக்கு ஒண்ணுனா அவர் முதல்ல நிப்பாரு. சரிடா, ரொம்ப என்ன பத்தி புகழாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஒன்னும் பிடிக்காது, ஆனா நீ விட மாட்டியா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, இதுல என்ன இருக்குங்க? காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டுட்டே காலேஜுக்கு போறேன். ஐயோ, நீங்க காலேஜுக்கு வேணா கிளம்புங்க, பரவாயில்ல. காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ண ஒரு திருப்தியாவது எனக்கு கிடைக்கும். வாங்க, ஒன்னும் பரவாயில்ல, நான் உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போறேன். இல்ல, இவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்ச அந்த பிள்ளை ஏமாறுதா, இல்ல இவனை பார்த்தா காலேஜ் படிக்கிற மாதிரியா இருக்குது. அதையும் தம்பி இந்த பிள்ளை வேற பேசுது. ஐயோ, உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது இருந்துற போதே, நான் வேணா ஆட்டோ பிடிச்சு போய்க்கிடுறேன். சார். என்னவா? ஆமா சார், வேற ஏதாவது இங்க புக் பண்ண முடியுமா? இல்ல, இங்க எதுவும் கிடைக்காது. இவன் காலேஜுக்கு தான் போறான், உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிடுவான்.
ஓ அப்படியா? நண்பன்டா, நீ என் நண்பன்டா. உன் காட்டுல மழை. நான் பைக் எடுத்து வரட்டுமா? உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையா? இல்ல காலேஜுக்கு கொஞ்சம் நேரம் அவ்வளவுதான், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பேரு? ஸ்வீட்டி. ஓ ஸ்வீட்டி, வாவ் செம பேரு, எனக்கு பொருத்தமான பேரு. என்னடா மாப்பிள? இல்ல எனக்கு ஏற்கனவே சொல்லலடா வந்துட்டா, எனக்கு ஸ்வீட்டிங்கிற பேர் உள்ளவங்கலாம் ரொம்ப பிடிக்கும்னு அதை நினைச்சு பார்த்தேன். ஓ அப்படியா? ஆமா, எனக்கு கனவே அதான். என் எதிர்காலத்துல எனக்கு பார்ட்னரா வரவங்க, அதாவது லைஃப் பார்ட்னரா வரவங்க ஸ்வீட்டி ஸ்வீட்டின் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். ஓ அது என்னுடைய எதிர்கால கனவு. அட பேதியில போவான் 3 பிள்ளைக்கு அப்ப இவன் சொல்றான்னு அந்த புள்ள வேற நம்புது பாரு. இல்ல இவன மாதிரி இருக்கிறனால நீங்க ஏமாறல, நீங்க எல்லாம் இப்படி இருக்க போய் தான் ஏமாறுதடி. இந்த ஆங்கிலத்தை பார்த்தா இவன் காலேஜ் படிக்க போய் மாதிரி இருக்கா. அவன் சொல்றாரு இவன் வேற நம்புதா பாரு. ஐயோ டேய் நம்பா, இந்த செயினை நீ போட்டுக்கடா, கழுத்துல கிடந்து அறுத்துட்டு கிடக்கு. இந்தா நீ இந்த செயினை போட்டுக்க. செயினா? அது ஏற்கனவே ஏன் செயின் தானடா. டேய் நண்பா, என்னடா இந்த செயினை நீனே போட்டுக்க, ரொம்ப அறுத்துட்டு கிடக்கு. எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒரு வாங்கண்டா, ஒரு டைமண்ட்ல ஒண்ணு வாங்கணும், டாலர் வச்சு வாங்கணும். பரவாயில்ல, இப்ப இதை போட்டுக்க. டேய் இந்த வாரத்துல மட்டும் 5 செயின் மாத்திட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா? தெரியுமா அப்படி போதுண்டா, முடியலடா. நம்ம போலாமா? இருங்க, இந்த செயினை மட்டும் இவன் கலத்தி கொடுத்துட்டு வந்ததேன், ஒரே அரியண்டமா இருக்கு. இந்த பிரேசல்ட் வேற, அது வண்டி ஓட்டும் போது அப்படியே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டேய் நண்பா, இந்த பிரேசல்ட் கொஞ்சம் கலத்திடு, நான் வேற மாடல் தான் இவன் வாங்கணும். ஐயோ முடியலையே, பொண்ணு கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போட்டிருக்கான். இவளை பந்தம் எனக்கு தேவையா? ஆளுக்கு ஒரு மச்சன கிட்ட இருந்து ஒண்ணுன்னா வாங்கி கொண்டு போட்டுக்கிட்டு இவன் பண்ண வளர்ப்புறேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்ல, ஹோண்டா சிட்டி இருக்கு, ஹோண்டா சைன் இருக்கு, பல்சர் இருக்கு, புல்லட் இருக்குது. எதுல போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுல போயிடலாம். ஆஹா விக்கி போய் காட்டி போட்டு வந்திருக்கான். விக்கி போய் காட்ட போட்டு வந்திருக்கா. அதான் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாரு. அதான் அவனுக்கு நீ ஏதோ வச்சிருப்பானுங்க, அதை கட்டி வாண்டத்தி கொடுத்துருவானுங்களே. சொன்னா கேடா, ரோஹிணிக்கு தெரிஞ்சு போச்சுடா, நம்ம வீட்டு போயிடலாம், அண்ணாச்சி கிடைக்கிறா வரும், நம்ம ஓடிடுவோம்டா. இல்ல பரவாயில்ல. இல்ல எதுல போகணும்னு சொல்லுங்க, நம்ம அந்த வண்டியிலே போயிடலாம். சொல்லு மாப்ள. அவன் ஒரு 10-15 பைக் வச்சிருக்கான், அதான் எந்த பைக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதான் எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்கல்ல மாப்ள. நம்ம சாதாரணமா யாராவது கூட்டு போனா எதையாவது ஒரு பைக்ல கூட்டிட்டு போலாம், இவங்களெல்லாம் நம்ம பார்த்து கவனமா கூட்டிட்டு போனோம்டா. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க இவ்ளோ அக்கறையா பேசுனீங்களே? அட பாவிகளா, இவனை எந்த ஆங்கில இந்த பிள்ளை இன்னும் நம்புது? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பார்க்க இப்படி இருக்கீங்க, உங்களை நான் சாதா பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போக முடியுமா? ஏங்க உங்களை மாதிரி ஆட்கிட்ட எல்லாம் பேசுறதே ஒரு பெரிய வரங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாலும் பேச முடியுமா சொல்லுங்க? ஐயோ அப்பெல்லாம் இல்லங்க, நான் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி பார்த்தாலும் உங்க அளவுக்கு நான் இல்ல. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல இந்த ட்ரெஸ் உங்களுக்குன்னே ஃபிட்டா தச்சிங்களா? ஐயோ இல்ல, இது ரெடிமேட் தான். இல்ல நான் நம்ப மாட்டேன். அது எப்படிங்க தேவதைக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி? தெய்வமே, ரோஹிணிக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கிடுங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு அழகு கிடையாது. இங்க பாருங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, போங்க. நான் அப்பவுமே வச்சு பாக்குறேன், உங்களை மாதிரி என் லைஃப்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன் என் காலேஜ்ல கூட உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கூட இல்ல. நான் சும்மா சொல்றேன், நீங்க மட்டும் என் காலேஜ்ல படிச்சீங்கன்னா உங்களுடைய முதல் ரசிகன் நான் தான். இவங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும்ப்பா, முடியல. ஐயோ இப்பெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒன்னும் அப்படிலாம் இல்ல. நான் நம்பவே மாட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்களுடைய முதல் தீவிர ரசிகன். உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா? இது வரைக்கும் தமிழ் சினிமால எனக்கு எந்த ஹீரோயினும் பிடிக்காது. எனக்கு ஹீரோயின் யாருன்னு கேட்டா நான் இதுதான் யோசிச்சு சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப சொல்லுவேன், இந்த மாதிரி ஏமாத்துற பிள்ளைகளுக்கு மட்டும் டைலாக் எங்கிருந்து தான் வருதோ தெரியல. நமக்கு கேட்டு பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கு டைலாக் வர மாட்டேங்குது. ஐயோ இங்க வண்டி விட்டுட்டு இருந்தேன், விக்கி வேற டூட்ல இருக்கான், அவன் வண்டி எடுக்கலையா? யார் வண்டி எடுத்து போனா? சாவி வேற அதுல வச்சுட்டோம். இவளை கொஞ்சம் போற அவசரத்துல ஐயோ யார் வண்டி எடுத்தானு தெரியல. இப்ப அவன் வந்து புரட்டி எடுப்பாரு. ஏற்கனவே நேரம் ஆயிட்டுனா இப்ப என்ன பண்ணா? இப்போ ஆட்டோல போனா அவ்வளவுதான், உண்டு ஆக்கிடுவா. இப்ப பைக்கு யார்? ஒருவேளை மாப்பிள்ளை தூக்கிட்டு போயிருப்பாரோ? ஆகா இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு டூட்டி லீவ் இல்ல, கிஷோர் பையன் வீட்டுல கிடந்தான். ஐயோ 2 பையனும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அட போய்களா, சொல்லிட்டு தூக்க மாட்டீங்க. நான் வேற வண்டி இருக்க தைரியத்துல உள்ள கொஞ்சிட்டே நின்னுட்டேன். இப்ப வந்தா அவ்வளவுதான், உண்டு ஆக்கிடுவாள. இன்னைக்கு நான் செத்த சொப்பா. இப்ப எப்படி சமாளிக்க? அது வந்து ஆவா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறாளே, புரட்டி எடுத்துருவாளே, ஓட்டத்தை புட்டுறா பொறுத்துற. மேல் மூச்சு கொஞ்சம் குறைச்சு வாங்கு. பார் இங்க தாண்டி வண்டியை விட்டுட்டு நான் உள்ள வந்தேன். ஓ அங்க கொல்ல போகுதுன்னு ஓடி வந்தீங்களா? கொஞ்ச நாள் ஓடி வந்தேன்டே. சுத்தி பத்தி பார்த்தா யாருமே வீட்டுல இல்லையா, உன் சத்தம் மட்டும் உள்ள கேட்டுச்சு. ஆகா சரியான சந்தர்ப்பம்னு அந்த நடுப்புல வண்டியில சாவி எடுக்க மாத்துட்டேன்டே. அப்பமே கிளம்புறேன்னு சொன்னேன். இப்ப என்ன நாள உள்ள விடுதேன். நான் எல்கேஜி படிக்க இவர் மிஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு போவாரு.
ஐயோ பொருட்டு எடுக்க போறா. அது வந்து கணக்கு நான் சொல்றேன்டி. என் பொண்டாட்டி யாராவது திட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. உள்ளத்தி கட்டி விட்டு நானும் கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றேன்டி. ஐயோ 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 இங்க பாரு, இப்படிலாம் ஆயுதத்தை கையில எடுக்க கூடாது. வெளியில தெரிஞ்ச இமேஜ் எடுத்துட்டு வருது. ஸ்டேஷனில் கைதிகளை புரட்டெடுக்கும் பொண்ணுத்தை பொண்டாட்டி கையால் அடி வாங்கி ஓட்டம் பிடித்தார் அப்படின்லாம் பத்திரிகையில போட்டு போனதை சொன்ன கேளு. ஆயுதத்தெல்லாம் கையிலே எடுக்க கூடாது. அதுலயும் உன்ன மாதிரி அழகு தேவதைகள்லாம் கையில ஆயுதத்தை தொடவே அதை கீழே போடு, கீழே போடுறே. ஓ இப்ப இப்பெல்லாம் ஐயாக்கு பேச தெரியும். பொண்டாட்டி வாயாடியா இருந்தா ஊசால பாதி கூட பேசலன்னு எப்படி? ஓ பொண்ணு தரனாலே ஊமை கொட்டாலும் முடிவு பண்ணிட்டியா? இவன் வாய் திறந்தான்னு வச்சுக்க, இல்ல தாங்க மாட்டேன். ஓ வாயெல்லாம் ஏன் முன்னாடி நிக்க முடியாது கேட்டுக்க. நாளை வாய் திறக்காத வரைக்கும் தான் ஊமை கொட்டான். வாயை திறந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் ஆனா ஓ வாய்க்கிட்ட யாரும் வர முடியாது, அது உண்மைதான். ஐயோ அப்படி இல்ல, அடிச்சுடாதடி. ஐயோ எல்லாரும் பாத்துருவாங்க. பக்கத்து இருக்காரு எட்டி பார்க்க பாரு. அவ பாக்குறது பேச்சமா தானே? ஆமாடி, டி மதியாக்கா வெட்டி பார்க்காவ வேண்டாடி. எட்டி பார்க்காவ எட்டி பார்க்காவ அடிச்சுடாதடி. ஆவா கண் கொள்ளாத காட்சி. பொண்ணு திறனு அட்டி வாங்குவாங்களா? எல்லாரும் பாப்போடி. அங்க பாரு, இப்ப என்ன நான் காலில் விழனால எப்படி விழுது மட்டும் பாரு. வீட்டுக்குள்ள வா, அதை சொல்றேன்டி. எப்படி விழுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கள்ளி பாடி வெக்கமா இருக்கு. பின்ன நான் எப்படி விழுவேன்னு உனக்கு தெரியாது. எருமை. அந்த கராமே செத்துட்டு நிக்க. எவ்வளவு நேரம் நிக்க? அது நீங்க கெஞ்சும் போதே வந்துட்டேனே, ரோகிணி சொல்லி விட்டா. ஓ சோதிக்கிறதுக்கிட்டே வருது பாரு. ரோகிணி டைம்ல கோத்து விட்டாதான். ரோகிணி தேர்மலை விட்டுறாத. கராமேல என்ன பைக்கங்களா? பைக்கா? மாப்பிள்ள தூக்கிட்டு போயிட்டா நினைக்க. வண்டி எடுத்துவாடா. அவனுக்கு நீ லீவா? அப்போ அவன் மன்மதலாட்ட ஆரம்பிச்சிருப்பான். இருங்க, எல்லா பையனுக்கும் வந்து வச்சுக்கிறத. அடச்சி கம்பு வந்ததுக்கு வேணாம். கழுத்துல ஒண்ணு நச்சுன்னு கொடுத்துருந்தா அது வேற. கம்பத்துக்கு போட்டேன்னா அட பாய் மனுஷா, பக்கத்து தம்பிக்கார நிக்கானுங்கிற கூச்சம் அவருக்கு கொஞ்சமாவது இருக்கா? எருமை. எருமதான், நான் இல்லங்கல. அது கட்டி பிடிச்சிட்டு சொல்லணும். இப்படி தூரத்துல சொல்லக்கூடாது. யோ நான் தெரியாம வந்து நின்னுட்டேயா. எருமை எருமை. கட்டி பிடிச்சி விட மாட்டேங்க. கட்டி பிடிச்சி இதே உருண்டு விடுவேன். எவன் நம்ம எடுத்து பிடிக்க முடியும் நான் பாக்க. ஓ கம்பத்துக்கு எதுவியோ இல்லடி. இன்னைக்கு அவளை கட்டி பிடிச்சி உருண்டாதான் உனக்கு எல்லாம் தெரியும். அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். பைய உள்ள ஒரு மார்க்கமா இறங்கிட்டு கிட்ட வந்தீங்க. இல்லடி உடனே எப்படியும் விடப்படாது. என்ன புருஷங்க பையன் கொஞ்சம் கூட இல்ல. புருஷ பக்தினா மீனாக்கா பத்தி தெரிஞ்சுக்க. தெரியுமான்னு கேட்க. மீனாக்கா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் சொல்றேன், புருஷ பக்தினா மீனாக்கா பத்தி தெரிஞ்சுக்கணும். புருஷனே கண்கண்ட தெய்வம், புருஷனே தெய்வம், புருஷனாம போற்றுக, புருஷனே சரணம். இந்த மாதிரி புருஷனுக்காக பாட்டு எழுதி மெட்டெடுத்த தமிழ் குடிமகள் தெரியுமா என் மீனாக்கா? நீ என்ன புருஷங்கிற பக்தி கொஞ்சம் கூட இல்லாம புருஷன் அடிக்க வர. கெட்டி பிடிச்ச உருண்டு விட மாத்துக்க. கெட்டி பிடிச்ச உருண்டு விட மாத்துக்க. ஒரு யாராவது என்ன பிரிக்கிறாங்க பிரிக்க முடியாது. அப்படி இரு கட்டி பிடிச்ச உருண்டு விட மாத்துக்க. ராஸ்கர் என் தம்பி பொண்டாட்டி கிட்ட என்ன பத்தி பெருமையா சொல்ல நினைச்சா அவன் ஆசையை புடிச்சிட்டு இருக்கான். ஏடுபட்ட பையன். இருடா உனக்கு இருக்குது. புருஷ பக்தியோட கிணறு தெரியுமா? என் மீனாக்கா கிட்ட இருந்து கத்துக்க. எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க. வாடி வாடி முதலே, வாடி முதலே. ஆத்தி இங்க நின்னம்னா அவ்வளவுதான். பாவி பையன். எடுங்க வா. இல்ல உனக்கு விட மாட்டேன். நீ கட்டி பிடிச்சி தேவத்துல உருண்டாதான் நீ திருந்துவ. பாவி பையன். அடுத்த பிள்ளைக்கு பிளான போட்டுட்டான். எருமை. மீனாக்கா தகரிக்க விடுறாளோ? உங்களா? இல்லடி உனக்கு பயம் பத்தாது. கொன்னுருவேன். கட்டி பிடிச்ச உருண்டாதான் தெரியும். கொன்னுற சொல்லிட்டேன். வாடி உன்னை விட மாட்டேன். இங்க வா. ஓய் கிட்ட வந்துரு. ஏய் நில்லுடே, நான் பைக் எடுத்து வரேன். ஏய் நில்லு. ஏய் நில்லுடே, நில்லு வாரேன். ஏய் இரு நான் ஆட்டத்தை சொல்லிட்டேன்டி. ஏய் நில்லு. சப்பா இந்த மாதிரி ஏமாத்துற பையங்களுக்கு மட்டும் டைலாக் எங்க இருந்து தான் வருதோ தெரியல. நமக்கு கேட்ட பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு டைலாக் வர மாட்டேங்குது. இந்த ரெட்ல சுடர் போட்ட தேவதை தான் என் ஹீரோயினி. சிரிப்பு உன் சிரிப்ப பூவா கொடுத்து தலையில சுடிக்கலாம். மலை சாரல் மாதிரி வா. சிரிப்பான்னு கேக்குறேன். சில்லறைய சிதற விட்ட மாதிரி. நான் கூட காசு மலைதான் போயிடும் நினைச்சிட்டேன். ஐயோ ஐயோ சும்மா இருங்க, எனக்கு நெஞ்சு வலிக்கு. ஏங்க இப்படி சிரிச்சா நான் கண்ணி பையன்.
அப்புறம் நான் தூங்க வேண்டாமா? அப்பா, ரெண்டு ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஒண்ணு தொட்டில் ஆடுது, ஆல்ரெடி வயித்துல ஒண்ணு கொடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இத்தனையும் வச்சுக்கிட்டு இவன் பண்ற அதை போற. இவனுக்கும் ஒருத்தி, இவனே பீழ விட்டுட்டு இருக்கான். இவனுக்கு வேற கஷ்டப்படு. இவன் உண்மை சொல்லனா போய் சொல்லன்னு கூட தெரியாம அப்படியே அழகு கொட்டி கிடக்கு நினைப்பு. அப்பா, நம்மளை பத்தி நமக்கு தெரிய வேண்டாம். ஐயோ சும்மா இருங்க, ஒரு நீங்க ஆஸ்பத்திரியில சேர்க்க இருக்கோம். எதுக்குங்க? ஹார்ட் பூரம் புடிங்கி எடுத்தீங்கன்னா. ஐயோ டேய் பாருடா, நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி பையனுக்குள்ள சோதிக்க கூடாது. ஐயோ நீங்க ரொம்ப இன்னசென்ட் தெரியுமா? எழுது, நான் குழந்தை மாதிரின்னு சொல்றாங்க. பாருங்க, குழந்தை மாதிரி தான். 4 பிள்ளைக்கு அப்ப எல்லாம் அப்படிதான் தெரியுமா? போறாம உனக்கு ரைட்டா எப்படி உன தேடி வந்து விடுதாளுங்க. என் ராசி அப்படி. என்ன ரொம்ப இன்னசென்ட்னா சொல்றீங்க? அதான் உண்மை. போங்க. ஆமா ஆமா, உங்களை மாதிரி பார்த்தா குழந்தையாதான் மாறணும். அதான் ஹார்ட்டை புடுங்கி எரிஞ்சிட்டீங்களே. போங்க. அதுக்காக நீங்க இவ்வளவு அழகா சிரிக்க கூடாது. இதெல்லாம் பாவம். இப்பெல்லாம் பாவத்தை பண்ணாதீங்க. ஐயோ நீங்க இப்படி சொல்லாதீங்க. நீங்க செய்யறது பாவம். இப்பெல்லாம் சிரிச்சா இந்த மாதிரி பசங்க நிலைமை என்னத்துக்காகிறது சொல்லக்கூடாதுதான். இவ்வளவு அழகாவா சிரிப்பீங்க. ஏத்தனை நிக்கிறவங்க நிலைமை புரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க நிஜமா ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா பேசுறீங்க. நான் உண்மையை மட்டும் தான் பேசுனேன். நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிடுதேன். ஆனா ஸ்மார்ட்டா பேசுறேன்னு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுறேன். இல்லையாடா? ஆமாங்க, அவன் சொல்றது எல்லாமே உண்மை மட்டும்தான். பேசிக்கிட்டே இருந்தா அப்படி வண்டியில போய்கிட்டே பேசலாமே. சரி. அப்போட பிக்கப் பண்ணிட்டேன்ப்பா. உன் கட்ல மழைதான்டா. மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு மயங்கிருக்க புள்ள. எஸ் எஸ் மாப்பிள்ள என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைடா. போடா, என்ன மாமா வேலை பார்க்க வச்சுட்டு உனக்கு ஆசீர்வாதம் வேலை பண்ணாங்க. ஏய், எப்ப சைட் அடிக்க இருந்தாலும் உன்னை கூட்டு வந்துருக்கணும்டா. உனக்கு சூப்பர் ராசிடா. அந்த கரோ பையன் இருக்கானே கூட்டு வந்து வச்சுக்க, ஒண்ணு கூட சத்தல் நொத்தல் கூட எனக்கு பிக்கப் ஆகாதுடா. மாப்பிள்ள மாப்பிள்ள எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. டேய், நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கே, எப்படியா தப்பிச்சு ஓடிடுங்க. டேய் மாப்பிள்ள எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. டேய், சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்குடா. உன்னை இன்னைக்கு எவனாலையும் காப்பாற்ற முடியாது சொல்லிட்டேன். ஓ மாப்பிள்ள பெரிய மன்மது வேலை பாக்கீங்களோ? அப்படி கரோப்பைய. ஆமாடா, கரோப்பையதான். ஐயோ டேய் கிஷோரே, அதான் ஒண்ணு சின்ன எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடுன்னு. ஒன்னு தொட்டுல கடந்து சேரப்படுத்துது. இந்த 2 பையிலும் குடிக்க வச்சிருந்த தண்ணிய பூரா நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னடா பண்ணானுங்க? செம்பலியக்கா இட்லிக்கு மாவாட்டி வச்சிருந்தா அத்தனையும் தண்ணியில விட்டு கரைச்சிருக்கானுங்க. அதுவும் கஷ்டப்பட்டு புடிச்சு வச்ச தண்ணி கொடுத்துல. அத்தான் ரோகிணி ஆளுக்கு 2 கொடுத்து வச்சிருக்கா. கடைசியில பார்த்தா என்ன தொத்திக்கிட்டு எங்க இறங்க மாட்டேங்கானுங்க. நீ என்னன்னா இத்தனையும் பெத்து போட்டுட்டு எனக்கு என்ன அடுத்த வேலையை பார்க்க வந்திருக்க. என் தம்பிகளா வந்திருக்கானுங்க. டேய் தம்பிகளா, என்னடா? தம்பியா? தம்பிகளா? யாரு? டேய், என் தம்பிகளா இருக்கடா தூக்கிட்டு வந்த. நினைச்சேன் உங்க முகச்சாடு அப்படியே தெரியுதுன்னு. இல்ல, என் கூட பிறந்த தம்பிங்க லேட்டா பிறந்துட்டானுங்க. ஒக்கமக்கா டே விக்ரமே, நின்று சொல்லிட்ட. நீ பெத்த பிள்ளைல உனக்கு தம்பி மாறா? கிஷோரே, நான் உனக்கு எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொன்னோம்லடா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கரோப்பை தான். டேய், எதுக்கு என் தம்பிகளை அங்க கூட்டு வந்த? எனக்கு காலேஜுக்கு நேராயிட்டு, நான் கிளம்புறேன். காலேஜுக்கா? டே கிஷோரே, அவனை கொஞ்சம் பிடிச்சு வைய. உனக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக ஓம் பொண்டாட்டி இவ்வளவுக்கும் நீதான் காரணம்னு என்ன வெளுத்து வாங்கிட்டா. ஒழுங்குற எடுத்துவாங்கண்ணா. நான் தானே இழிச்ச வையன். டேய், என்னடா இன்னும் என் மேல உட்காந்துருக்கீங்க? போங்கடா உங்க அப்பங்கிட்ட. ஏண்டா பொடுத்துல தான் பைக் எதுக்குடா தூக்கிட்டு வந்த? ஐயோ ஆமால, எதுக்குடா? இன்னைக்கு தேர்மணி உங்களை உண்டில ஆக்கிடுவா. அவங்க 2 சண்டை போட்டுட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காவ. சீக்கிரம் போங்கடா. பொண்ணு என்ன பைக்க வெளியில விட்டது தேன் வழியை கூட்டிட்டு போறதுக்கு. இவன் என்ன பைக்க தூக்கிட்டு வந்திருக்கான். போங்கடா 2 பேரா. எதுக்கு நீ ஓடி வந்த? நான் தான் கொண்டு விடுதேன்னு சொன்னேன்ல. வா, நான் ஸ்டேஷன்ல ஜீப்பு கொண்டு சொன்னேன். அதான் சும்மா விளாண்டுட்டு இருந்தேன். வா. நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. சும்மா விளாண்டா அதுக்குள்ள ஓடி வந்துட்டு என்ன கொஞ்சம் விளாண்டுருக்கலாம்ல. என்ன ஓடி வந்த? நீங்க வீட்டுக்கு போங்க. நான் உன்னை கொண்டு விட்டுட்டு தான் போவேன். வா. தூக்கிட்டு போட்டா இடி தூக்கிட்டு போட்டா. சும்மா இருங்க, போங்க. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதே, இந்த சனியங்க நிக்கும் போது நான் அவனை விட்டுட்டு போனோம். நான் பஸ் வந்து போயிடுறேன், நீங்க போங்க. வேணாம் வேண்டாம், வா. நான் பைக் எடுத்துட்டு வரேன். போ. நான் மாப்பிள்ளை சொல்லியிருந்தேன், மாப்பிள்ளை எடுத்து வரேன் இருக்காரு. மாப்பிள்ளை தான் வண்டி எடுத்து போயிருக்காரு. நான் கொண்டு சொல்லியிருக்கேன், அதுல போயிடலாம். சரி, அந்த அங்க தள்ளி நிக்கலாம், வாங்க.
நான் மாப்பிள்ளையா ஃபர்ஸ்ட் தான் கொண்டு வர சொன்னேன், இங்கதான் கொண்டு வருவாரு. சரி வாங்க, அந்த ஓரமா நிக்கலாம். சரி. இன்னும் மாப்பிள்ளை வர காணுமே. ஒரு போன் என்ன அடிச்சு பாக்கீங்களா? சரி, இரு அடிச்சு பாக்க. எப்படித்தான் இப்படிப்பட்ட பொம்பளை எல்லாம் உயிரோட சுத்துறாளுவோ தெரியல. புருஷனை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு இங்க என்ன வேலையா? எப்படித்தான் வெக்கமே இல்லாம இங்கே சுத்திக்கிட்டு இருக்காளோ போலுக்கு. இவளெல்லாம் ஊருக்குள்ள வைக்கலாமா? ஏ தாய், உனக்கு வெக்கமாவே இல்ல? அதான் புருஷன் வேண்டாம், எனக்கு சொத்து தான் வேணும்னு போயினியா? வெளியில இங்க ஊருக்குள்ள இருக்க எவன வளைச்சு போலான்னு இருக்க? ஓ, ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் வளைச்சு போலான்னு இருக்க? என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு அப்பெல்லாம் ஒரு எண்ணம் கிடையாது. ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அப்பா அப்பா, நடிப்புக்காரி ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் வளைச்சு போடுறதுக்கு தான் இப்படி வந்து நிக்க சீவி சிங்காரம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு மயக்கிறதுக்கு நிக்காலோ. அப்படியே அழுதுட்டா நீ ரொம்ப யாக்கியவனாயிருவியாங்க. பணம் வேணுமா குடும்பம் வேணுமான்னு கேட்டதுக்கு பணம் தான் வேணும்னு இந்த குடும்பத்தை படாத பாடுபடுத்திட்டு நீ இன்னும் இந்த குடும்பத்துல இருக்கியாங்க. உனக்கெல்லாம் ஒரு முளம் கயிறு கிடைக்கல, நீ எல்லாம் சாக வேண்டியதானே? இப்படி இன்னும் அடுத்த பர்சனை வளைச்சு போடுறதுக்கு அலையுதா? நம்ம இங்க போலாமா? சரி வா. எனக்கு அப்படி என்னதான் இல்ல, என்ன இவ்வளவு திட்டாதீங்க. திட்டாதீங்களா? வேற எதுக்கு இந்த பூவும் பொட்டுன்னு நான் கேட்கேன். எவன மயக்கிறதுக்கு? அதான் உனக்கு புருஷன் இல்ல, யாருமே இல்லையா? வேற எதுக்கு இந்த பூவும் பொட்டுன்னு கேட்கேன். எதுவுமே இல்லாம எதுக்கு இவ்வளவு மினுக்கட்டன்னு கேட்கேன். நம்ம போலாமா? ஏய், அது எல்லாம் அவ பண்ண செட்டப். இது எடி நம்பிக்கிட்டு இருக்க? அவ அப்படியே அழுது சிம்பத்தி பண்ணாங்களாம். மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. மோசமடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாது. நான் ஏமாத்து வேலை பாக்குது. நம்ம அப்படியே அனுதாபப்பட்டுருவோமா? நம்மளால தான் அவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஏன்னா அனுதாபப்பட்டுருவானா? மோகரையா பாரு, மூஞ்சி மோகரையா. சனியை இன்னைக்கு கையில சாவு போதுன்னு பாத்துக்கிட்டே இரு. அது எனக்கு தெரியுங்க, அவன் நடிக்கிறானே. இது எனக்கு நடந்ததுல அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது பொண்ணு நம்ம. ஏ, உனக்கெல்லாம் அறிவு இல்ல? நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? சாக வேண்டியதானே? அதான் உனக்கு குடும்பம் இல்ல, பிள்ளை இல்ல, நாய் போச்சே. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? ஓ, நீ கோயிலுக்கு கோலன்னு பக்தியா இருந்துட்டா நீ செஞ்ச பாவம்லாம் போயிருமான்னு கேட்க. இப்ப எவ்வளவு மயக்கிறதுக்கு இந்த வேஷம்? இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் யார் சொந்தக்காரன்? சொல்லுடி பாப்போம். இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் எவன் சொந்தக்காரன்? சொல்லுடி, இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் எவன் சொந்தக்காரன்? சொல்லு பாப்போம். இப்ப இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன் யாரு நீ சொல்லல? ஒட்டுமொத்த ஊரையும் கூட்டி வச்சு இன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டோம். மரியாதை சொல்லு, இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன் யாரு? இல்ல கலத்தரமா கொடுத்து நடத்துதியா? இப்போ நீ சொல்லலன்னு வச்சுக்க. அப்ப சொல்லி ஏற்கனவே இப்படி குங்குமம் பூ வச்சிட்டு இருக்க? அப்ப எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தருங்க? ஒழுக்கமா வாழ்ற நாங்கெல்லாம் இது வச்சிட்டு இருக்கோம், நீ எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்க? நீ என்கிட்ட வாழ்ந்தே என்ன? அப்படி வாழ்ந்தா சொல்லணும் ஊருக்குள்ள, இல்லன்னு வச்சுக்க. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாதுக்கா. ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு விசாரிக்கணும். சரி வா, நம்ம கிளம்புறோம். இதெல்லாம் பார்த்தா கட்டுப்பா இருக்கு. கோபத்துல என்ன ஏதாவது பண்ணிடுறேன். வா. சரிங்க. சரி,